Yeah, yes, Purnima. First thing is problem வந்து என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுத்தாலும் அது எப்படியாவது சால்வ் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்க சார் இந்த 3 days. மெயின் அதுதான் சார். எல்லா கான்செப்டும் முடிஞ்ச அளவு எவ்வளோ 3 daysல எவ்வளோ பெஸ்டா கொடுக்க முடியுமோ, எவ்வளோ கிளியரா கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பாவும் கிளியராவும் கொடுத்தீங்க சார். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்னே சொல்லலாம். காஸ்டிங்னா அந்த ஒரு பயம், அது வந்து டோட்டல் ஒரு பயம்ன்றது வந்து இப்ப கிளாரிட்டியா மாறிடுச்சு. நீங்க என்ன ப்ராப்ளம் வேணா கொடுங்க, நான் வந்து சால்வ் பண்றேன்ற லெவலுக்கு கொண்டு விட்டுட்டீங்க சார். தேங்க்யூ சார். Very good, very nice. Good. Next, Shani. Same sir. Costing-nale ஒரு பயம் இருந்துச்சு. But the selection of the problem, it covered almost all the aspects and RTPs ல இருந்து எடுத்த questions. So நம்ம பண்ண எல்லா ப்ராப்ளமும் it had every concept from every chapter. So now the fear is drastically reduced and we have the confidence to face any kind of question in the exam. Thank you, sir. Very good. Ranjit ji. எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இல்லாம தான் கிளாஸ் உள்ள வந்தோம். எப்பவுமே உங்க கிளாஸ்ல வந்தா ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த நீங்க எடுத்த சம்ஸ் எல்லாமே நாங்க செலக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் நாங்க ஈஸியான சம்ஸ் தான் ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாம ஜென்ரலா சொல்ல ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியான சம்ஸ் தான் ட்ரை பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இப்போ எனக்கு எல்லா சம்ஸுமே அட்டன் பண்ணக்கூடிய இது வந்துட்டு இந்த கிளாஸ்ல கிடைச்சிருச்சு. இப்போ நான் எந்த மாதிரி சம் வந்தாலும் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம், அட்டெண்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா. அபிஷேக், அபினவ். We got a very good overview. எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிடுச்சு. All the mission of the problem also was perfect. நீங்க செலக்ட் பண்ண எல்லாமே ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இருந்தப்போ அது எல்லா டாபிக்ஸும் ஒரே சமயத்துல motivation also in between இது அதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. வெரி 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 குட் சார். பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிருந்த மாதிரி இருக்கு. Thank you, Kanaka. V. Mahalakshmi. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் சார். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லேக் பண்ணேன். இப்ப வந்து நிஜமாலே கான்ஃபிடன்ஸ் நல்லா பூஸ்ட் அப் ஆயிருக்கு. அதுதான் சார். அதுவும் இல்லாம எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ண மாதிரி இப்போ ஒரு ஃபீல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நம்மளும் வீட்ல ஒர்க் பண்ணுவோம்னாக்கா நல்லா பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு. ரேவதி. எல்லா ப்ராப்ளம்ஸும் கான்செப்ட் கவர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. எப்படி இந்த ப்ராப்ளம் செலக்ட் பண்ணீங்கன்னே தெரியல. ஒவ்வொரு ப்ராப்ளமும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த சாப்டரோட ஃபுல் கான்செப்டும் எல்லாமே கவர் ஆயிருந்துச்சு சார். அதனால இப்போ வந்து எடுத்து ஆஃப்டர் சால்விங் த ப்ராப்ளம் புக் எடுத்து பார்த்தோம்னா எல்லா ப்ராப்ளமும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு சார். Thank you. In the professional exam, how many problems you are going to solve is not important. How many concepts you have learned, how many varieties you have learned, that is important. And whatever the important questions are shared in the rapid revision class, chapter wise, topic wise, I have given the important questions. If you are going to cover those important questions per chapter, maximum 10 questions for the camera, average basis 10 questions per chapter. If you are going to solve the 10 questions per chapter, you can cover the entire syllabus. All probability will be covered. This is the manner you have to prepare for the examination. Number of problems is not criteria. Even 100 problems you are going to solve per topic, in professional exam, 101 probability only the lost. Am I right? All probability how to solve, so that you have better confidence over the control over the question itself. Okay. Good. Abhishek Raj. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுக்கு வரும்போது ப்ரிப்பேர் ஆகி ஓகே இந்த கிளாஸ் சார் கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணுவாரு. ஸோ இட்ஸ் வெரி குட். அப்புறம் ஒரே வந்தோன்னு தெரிஞ்சது சார் ரெக்டிஃபை மிஸ்டேக்ஸ் சார். பேசிக்கலி எங்கெங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அதை நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் சம்மரி, அப்புறம் வரும்போது மேத்தட் காஸ்டிங்ல அங்கே வந்து ஆன்சர் சம்மரி சொன்னீங்க. அண்ட் தென் சார் பிட்வீன் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அப் வாஸ் வெரி குட் சார். அந்த வீடியோ அனுப்புறது, அந்த இன்ட்ராக்ஷன் சார், அதுலேயே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகி இப்போ 100% ப்ரிப்பேர்டு சார். அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி ரைட்டிங் மார்க் டெஸ்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் சார். ரைட்டிங் மார்க் டெஸ்ட்
Avoiding one attempt is 100%. அடுத்தது அதான் சார் பண்ணணும். We should prepare ourselves and write a mock test. I'm sure we can attend clear the exams. Yeah, before writing the test, kindly cover all the concept and the theory. I given the 20 or less than 30 minutes how to cover the entire theory. Am I right? Revise paniko. And examination you have to write some sufficient points also. So you have to revise the points and you have to develop your points on it. Okay? Same technical jargon is not important for the examination. அதுக்கப்புறம் நீ டெவலப் பண்ணிக்கலாம். சரியா? சார் மார்க் டெஸ்ட்ல இப்போ கொஞ்சம் மார்க் கம்மியா வந்தா தப்பு இல்லையா சார்? Main exam pass are not that only important. If mark even you are going to get 0 mark, nothing wrong in that. Whether I improved out of mark test or not, that is important. Yes. Okay. The advantage of writing mock test, you forced to cover the syllabus. Otherwise, you will cover the syllabus. Okay. Sir, I'm not able to write properly. No problem. At least you have the chance to rectify. The same thing happened in main exam means the cost is 6 months. No. Yes, sir. This won't happen. Okay. Okay, thank you. Good Abhishek. Apurva. இனிஷியலா எனக்கு காஸ்டிங்னாலே பயம் இருந்தது சார். அதாவது வந்து எனக்கு சரியா புரியாத மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனா இப்போ வந்து ஒரு கிரிப் சப்ஜெக்ட்ல ஒரு கிரிப் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் மெயின் திங் வந்து கான்ஃபிடன்ஸ் நல்லா எல்லாரும் சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் நல்லா எனக்கு பூஸ்ட் ஆயிருக்கு. அந்த வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்க எடுத்த ஒரு சம் எடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் கான்செப்டும் அந்த சம்ல அப்படியே கவர் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ எனக்குள்ளேயே ஒரு இது வந்துருக்கு, கண்டிப்பா நம்மளால கிராக் பண்ண முடியும் எக்ஸாம் அப்படின்னு. சாரி சார். சார் இந்த 3 daysல வந்து ஆல்மோஸ்ட் நிறைய கான்செப்ட் வந்து கவர் பண்ணிட்டேன் சார். அதுவே வந்து பயங்கரமான ஒரு பூஸ்ட் தான் சார், ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா சார், இன்னும் நான் ஒரு 2-3 சாப்டர்ஸ் கவர் பண்ணேன் சார், லைக் ஏபிசி அந்த மாதிரிலாம். இப்போ நான் போய் ஃப்ரெஷ்ஷா படிச்சேன்னா அது ஒரு 1 hour ஆகும் சார். ஸோ அதனால நீங்க சொல்லி கொடுத்ததுனால இப்போ சீக்கிரமா வந்து நாங்க சம்ஸ் மட்டும் போட்டா மட்டும் போதும் சார். அதுக்கப்புறம் லேபர் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Good. Thank you. Jawahar. சார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிக்குது சார். நீங்கள் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக இருந்ததுங்க சார். நம்ம திருப்பி போய் டைம் ரிவிஷன் பண்ணால் போதும் சார், எக்ஸாம் ரெடி ஆகலாம் சார். தேங்க்யூ சார். சார் ஆக்சுவலி கிளாஸ் எடுத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒன்றும் கான்ஃபிடன்ஸ்னு ஒன்றும் இல்லை காஸ்டிங்ல. பட் உங்க ப்ராப்ளம்ஸ் காம்பினேஷன் லைக் ப்ராசஸ் காஸ்டிங் பிளஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி 2 இருக்கிறது வந்து 2 சாப்டரும் காம்பினேஷன்ல பண்ற மாதிரி இருக்கிறது ஒரே இதான் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் ஆல் சாப்டர்ஸ்லயும் ஒரு கிரிப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதுலேயே கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாட்டி எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருக்கு. தேங்க்யூ சார். Very good. Subramaniam, KS Subramaniam. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நினச்சேன் ஓகே ரேபிட் ரிவிஷன்னா வந்து வெறும் கான்செப்ட் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க ஃபாஸ்ட் ஸ்பீடில். பிகாஸ் இங்கே நான் டெல்லியில் இருக்கும் போது நிறைய மேரத்தான் லெக்சர்ஸ் தான் பார்ப்பேன். ஸோ அவங்க வெறும் கான்செப்ட் மட்டும் ஸ்பீடாக கவர் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து சார் நிறைய கொஷின்ஸ்லாம் நான் பார்த்தேன். அண்ட் சார் நிறைய நீங்கள் வந்து எல்லா கொஷினையும் தியரியோட லிங்க் பண்ணி சொல்லி கொடுத்தீங்க. ஸோ that was easy and that make understood that how much theory is important. Even if you start solving question, theory is important. Then standard costing இருக்கட்டும் எல்லா கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணி கொடுத்தீங்க சார். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நல்லா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். Sir, actually, thank you for conducting this 3 days rapid class, sir. இப்போ வந்து ஒரு சம் போடுறோம்னா அந்த சம்முக்கு ஏத்த கான்செப்ட் மட்டும் இல்லாம அந்த சாப்டருக்கேக்கான கான்செப்ட் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. கான்செப்ட் சம்ஸ் மட்டும் இல்லாம எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்தெந்த ஏரியாஸ்ல நம்ம தப்பு பண்ணுவோன்றது நீங்க சொன்னது நல்லா கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஜனனி. சார் இந்த 3 days கிளாஸஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். ரீசன் வந்து எனக்கு காஸ்டிங்னாலே ஃபர்ஸ்ட் பயம். காஸ்டிங் பேப்பர் போகும்போதே நான் அழுதுட்டு தான் போவேன் எப்பயுமே. ஆனா இந்த 19 questions நான் இது வரைக்கும் போடாத 19 questions தான் சார். எனக்கு கான்செப்ட் வந்து சும்மா நான் பார்த்துட்டு போயிருக்கேன். சம்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது, மற்ற கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் போட்டிருக்கேன்.
ஆனா வந்து எனக்கு காஸ்டிங் ஏன் பயம்னு எனக்கு எப்பயுமே புரியாது. இப்பதான் எனக்கு புரிஞ்சது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணதே இல்லை. அதனாலதான் நான் இவ்வளவு நாள் ஃபெயில் ஆனதுக்கு ரீசன். ரொம்ப தேங்க்யூ சார். ப்ரெசன்டேஷன் வைஸ்ல இருந்து தியரி நான் இது வரைக்கும் காஸ்டிங் படிச்சுட்டு போனதே இல்லை. ஆனா இப்போ இந்த 30 மினிட்ஸ் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. நான் இந்த வாட்டி கண்டிப்பா பாஸ் ஆவேன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு சார். ரொம்ப தேங்க்யூ சார். Or LMR book plus important question with the theory itself more than sufficient to score minimum 80 marks. In LMR book, I have given what are all the commonly committed mistake. எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம், where and all will commit the mistake. So if you are going to focus this, normal loss, degree of completion, abnormal loss, degree of completion, whether FIFO method or weighted average method, whether with calendar, without calendar, இதெல்லாம் confuse ஆகும் in exam. In exam they won't specify even process costing which segment they won't give, right? Even cost sheet, whether comprehensive or simple cost sheet. So if you know the all classification, then only you can select which the question is based on what. So all those things are there in the concept. And I have consolidated every topic I given commonly committed mistake also, where you will commit the mistake. Those things just to read panna, yes, now the mistake pannirukken, I also committed the mistake. I should not commit the mistake in exam. So this is the manner you have to prepare for the examination. So our classroom discussion more than sufficient. Revise twice, minimum 2 revision pannu. Okay, at least remaining time one revision adu pannu. You don't have the time to do the revision means clear. Without revision very difficult. And write at least 1 mock test. Clear. The same mistake you don't commit in the next exam or what final level. Okay, so after the exam immediately start for the prepare for the group 2 or both the group you are going to write in. Don't wait for the result, prepare for the final examination. Okay, see a final prepare panna arambich. Irrespective of your result, prepare for the final exam. That is more important. Why means whenever you are studying 5th standard, 4th standard syllabus will be easy for you, right? Appo 5th exam கஷ்டமா இருக்கும். Whenever you want to study for 10th standard, 5th will be easy for you, 10th மட்டும் தான் பயமா இருக்கும், right? During that stage only you will get the fear. The கீழுள்ள syllabus ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், right? Now CPT or foundation you won't get fear. You will have fear only for intermediate, right or not? அப்ப என்ன பண்ணும், after writing the examination, if you are going to prepare up for final level, then you will feel what IPC ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். Because your maturity level, your interaction with the faculty, interaction with core friends, you are going to move with the what final level preparation. And nothing are going to be wasted, right or not? அப்படி prepare பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, result வந்தது, then by the time of declaration of result, all are going to enjoy and wait for the result only. But you have the extra knowledge, final level knowledge. That's the reason in our Premier Academy, FR as well as accounts, FR means costing accounts paper, and the SCMP costing paper. The both the paper for final examination, there is no amendment at all. If at all, extra or accounting under our, right? Whether you are going to write immediately or after 2.5 years, after joining the articleship, clear. Even after 3 years, the costing paper as well as for the FR accounts paper remains same, right? If at all, slight changes will be there, maximum 5% change. That's the reason that those papers we are advising our student to join immediately after writing the intermediate examination. Even no need to wait for the result, he can join the session. So that full regular class he can prepare. That time, instead of what you will do, you will wait for the result, you will waste your time only. Enna pandradhu theriyama waste pannittu irukku. Neither you can go for articleship nor you can do the question study any further. So you will waste your time. So if you join some class, FR class or account costing class, you force to sit and prepare. That time you will have sufficient time also. All the students going to prepare for the 8 papers for the coming examination. Now you are going to write only after 2 years. So you have sufficient time. That too 1 or 2 papers only you are going to study. Up a full day without any any other disturbance, he can be the person to spend time for preparation, right or not? But Allah prepare panna mudiyum. Clear? Another one, the result has come. You have might completed almost 2 papers, FR paper as well as costing paper. Many students, why they are not joining FR and the costing paper only in advance, even though it's an non-amount oriented. Sir, result puttuchuna enna pandrathu? Fail means what will do? That fear will be there. Even if you fail, you can transfer the same thing to next batch. No other people you are going to give, right? So you have learned the knowledge. Even if you fail, after preparing up to final level, intermediate will be lighter only. You can able to manage பண்ணலாம் தைரியம் வந்துரும். Final costing படிச்சிட்டேன், final accounts படிச்சிட்டேங்கும்போது intermediate will be, you can be the person to able to manage. Clear? Another advantage, even if you pass, many people may not go and write immediately. After 2.5 years only they are going to write the final examination. After 2.5 years, in your eligible attempt, we are going to give the 14 days crash course, 14 நாள் crash course free of cost for the student by joining out.
So we are going to give the sanction letter. Think it of எவ்வளவு benefit இருக்கு. Nobody is going to give this type of one. It's we are encouraging the student to study well in advance. All of them committing mistake after joining the articleship last 6 months. Then only they are going to plan for which class I can go, where I can go. The last 3 months or 4 months leave for final examination is a revision holiday, not study holidays. Studies time should be after completing intermediate. You have to prepare for the final. Intermediate result play. Ultimately, you want to become a chartered accountant. That's mean, right? So till that time, you have to prepare properly. Understood? So don't wait for the result. After finishing the examination, either you can prepare for next group if you are going to write only single group, or you can prepare for the final examination. Final mean which subject you have to join? Non-amendment oriented subject. Tax join பண்ண முடியாது. Then we are going to change. Okay? IDT, DT எல்லாம் join பண்ண முடியாது. So எந்த subject non-amendment இருக்கு? Costing paper, FR paper, or SFM paper. இதெல்லாம் நீ join பண்ணலாம். All the paper you know to join. At least 1 or 2 papers join பண்ணா. It will be easy for you to preparation. Happily without any much stress you can call. You can. If you don't know intermediate result, you are not going to write the final examination. But you are studying means without any stress you will study. Right? ஒரு compulsion தான் படிச்சுட்டு இருப்பேன். Then your involvement will be more. You can do research also. Yes sir, this sir, that படிக்க முடியும், அழகா படிக்க முடியும். You can refer MTP or RTP, first answer, past exam question, book. எல்லாத்தையும் சேர்த்து படிப்பேன். Because you are preparing 1 or 2 paper only in the 6 months. Is the manner you are prepared. So what mistake you have committed in intermediate should not repeat the same in the final level. Finally, you have to aim for all India level rank. I'm having ample of time. I'm having the planning strategy. I know how to study. I know what all the mistake committed in intermediate. Same thing, I won't commit mistake in same what final. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி படிச்சேன்னா ஃபைனல் வில் கெட் ஆல் இந்தியா லெவல் ரேங்க். ஓகே, ஆர் யூ வித் மீ? எஸ் ஆர் எஸ் சார். எஸ் சார். சார் இன்னொரு விஷயம். எஸ் கண்ணா. சார் ஸ்கூல்ல போய் எப்படி படிக்கிறோமோ அதே ஃபீல் நீங்க இந்த 3 days கிளாஸ்ல கொடுத்தீங்க சார். நிஜமாவே ரொம்ப தேங்க்யூ சார். Daily homework will be there. In the regular class test also you have to write, periodic test you have to write. Clear, we'll call the student whether you complete the homework or not. Personal attention will be there. So அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். The school ways, how you prepare, same manner we are preparing for CA examination, guaranteed to pass only. CA join பண்ணா எல்லாம் அவுட் விட்டது. என்ன படிக்கணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, உனக்கும் புரிய மாட்டேங்குது. That's not the case. Okay, your progress somebody has to measure. அப்ப you have to write the test. அப்ப உனக்கே first measure பண்ண முடியும். Okay, next. Yeah, Arti. Thank you for the class, sir. Very informative and useful class. MTP, RTP questions la solve பண்ணதுனால extra knowledge gain ஆச்சு. ஏன்னா different type of questions வந்தது. அப்புறம் வந்து high standard questions, advanced questions solve பண்ணோம். Thank you, sir. Yes, Priyadarshini. Hello, sir. சார் ஒவ்வொரு வாட்டி காஸ்டிங் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு வாட்டி படிச்சிருந்தாலுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இது படிச்சிருக்கோமா அது படிச்சிருக்கோமா நியூவா தான் தெரியும் நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே. இப்போ லைக் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலுமே அதுல எல்லா கான்செப்டும் கிளியர் ஆனதுனால இட்ஸ் சஃபிஷியன்ட் டு நோ என்னென்ன கான்செப்ட் அந்த லெசன் அந்த சாப்டர்ல இருக்கு, நம்ம என்னென்ன கிளியர் பண்ணிருக்கோம், நம்ம என்னென்ன எதுல வீக்கா இருக்கோம் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோன்றது வி கேன் அனலைஸ் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏபிசி வந்து கேட்டகரி பண்ண முடியுது சார். Very good, very good. Thank you, sir. Janagi, Sujam. Sir, few number of questionsல நிறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கு சார். அண்ட் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். எஸ்பெஷலி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மெத்தட் வந்து நான் ரொம்ப பயப்படுற ஒரு சாப்டரே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தான் சார். ஆனா நீங்க சொல்லி கொடுத்த அந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கு. Thank you so much. Standard costing 2 in 1. It's applicable for inter as well as final. It should be strong. Many students are skipping the standard costing because of the fear. You know the tricks, standard costing easiest topic. Clear? Adukaprom without any stress filling the blanks down. There are 2 rules you have to remember to solve the standard costing. What are they? Identification of variance draw the respective chart and fill in the blank. Thereafter only make standard costing. Okay. Sugil. Hello, sir. Engida? Yes, you only da. Today you are with me. Thank you, sir. Hello, sir. நல்ல question. ஏன்னா இந்த மாதிரி question பார்த்தா நான் எக்ஸாம்ல அட்டெம்ப்டே பண்ண மாட்டேன். 6 months வாட்ச்னே இருப்பேன் சார். ஆனா நல்ல நல்ல questions
அதனால நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா இருக்கு. எனக்கு எப்பவும் கொஸ்டின் பண்ணும்போது ஸ்டக் ஆகும், மிடில்லையோ ஃபர்ஸ்ட்லயோ எங்கேயாவது ஸ்டக் ஆகும். அதெல்லாம் ரெக்டிஃபை ஆச்சு. எப்படியாவது பாஸ் பண்ணணும் சார். அதனால எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து. குட், வெரி நைஸ். ஏஞ்சலின். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நீங்க கொடுத்த அந்த 19 கொஸ்டின்ஸுமே ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இன்கேஸ் எனக்கு எக்ஸாம்ஸ்ல வருது அப்படின்னா நான் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ண உடனே என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வருது, ஓகே நம்மளுக்கு இது தெரியாது, இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆஃப்டர் அட்டெண்டிங் த கிளாஸ் வந்து அந்த கொஸ்டின்ல எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் தான் தெரியாது, பட் எனக்கு மித்த 90% சால்வ் பண்றதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்குங்கிறது ஆஃப்டர் அட்டெண்டிங் கிளாஸ் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் சார். பிளஸ் உங்க மோட்டிவேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஏன்னா காஸ்டிங்னாவே அந்த பயம் இல்லாம ஒரு கொஸ்டின் எப்படி அட்டென்ட் பண்றது, மித்தவங்களுக்கு தெரியாத ஒரு ட்ரிக் அந்த சம்ல எனக்கு தெரியும், சோ நான் இந்த சம் வந்து நான் ஃபுல்லா இது பண்ணிடுவேன். சோ அந்த சின்ன சின்ன மோட்டிவேஷன் வந்து இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ சார். தேங்க்யூ சோ மச் சார். காட் பிளஸ் யூ. ஃபெட்ரிக். So first of all, thank you so much, sir. ஆக்சுவலாக சார் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து என்னோட இன்டர் கிளாஸ் நான் ஃபர்ஸ்ட் போகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து காஸ்டிங் சார். அதில் சொன்ன ஃபேக்கல்ட்டி வந்து என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்துட்டு காஸ்டிங் சார் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகிறப்ப அந்த வார்த்தை சொன்னாங்க சார். எனக்கு அப்பயே பயம் வந்துருச்சு எனக்கு காஸ்டிங் மேலே. எனக்கு என்னன்னே தெரியல, காஸ்டிங்னாலே பயம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. ஆனால் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் கான்செப்டுவலாக நான் புரிய ஆரம்பிச்சேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சார். அதுக்கு முன்னாடி உங்க கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதுவேன், எனக்கு மார்க் வரும். ஆனா அப்படி பாத்தீங்கன்னா 40 and above வரும். பட் நான் வந்து மற்ற சப்ஜெக்ட்ல நான் வந்து ஏதோ ஒரு 2-3 மார்க் கம்மியா எடுவேன். ஸோ டோட்டலா ஃபெயில் ஆயிடுவேன் சார். ஆனா உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு தெரிஞ்சது. முக்கியமா வந்து மென்டலா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் எக்ஸாமுக்கு வந்துட்டு. நான் அகாடமிக் சைடு வந்து ஒரு சைடு இருக்கு, பட் வந்து மென்டலா எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போனேன் எக்ஸாமுக்கு வந்துட்டு, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது. உங்க வீடியோஸும் நிறைய நான் பார்த்தேன் சார், யூடியூப்லயும் பார்த்தேன், நீங்க டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவீங்க, நான் பார்த்தேன் சார். நான் அதுக்கப்புறம் தான் நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நான் கத்துக்கிட்டேன் சார். இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருக்கு சார். அதான் சார் உண்மை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வெரி குட். சூர்யா. ஹலோ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தி கிளாஸ் சார். நான் வந்து பார்த்தா கிளாஸ் கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். அது நீங்கள் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு சார். இந்த அளவுக்கு நான் கான்ஃபிடன்ஸ் வந்து இவ்வளோ பூஸ்ட் ஆனதே இல்லை. இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக கோல்டன் மாங்காவை அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் சார். வெரி நைஸ். குட். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு அந்த மாங்காய் மேலேயே புரியா இருக்குது சார். கோல்டன் மாங்கா. எஸ் சார். Good. இப்போ mango. Thank you for இப்போ now mango season only. Definitely you can get. Don't worry. Thank you. Thank you for the class. God bless you. Jay Janani. Thank you so much, sir. Costing class கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கு சார். இல்ல வாய்ஸ் நாட் ஆடிபிள். பரவாயில்ல நடக்கணும். இப்போ சார் இந்த கிளாஸ் இல்லாம நீங்க டெய்லி எல்லா क्वेश्चंस நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே சேர்த்து கண்டிப்பா காஸ்டிங் தேவை. Thank you. குட். இந்த எல்லா மார்க் क्वेश्चन பாத்துக்கணும். ஓகே, எல்லா யூனிக் क्वेश्चनலயும் இருக்கு. ஆனந்த முருகன். ஹலோ சார். இந்த கிளாஸ் வாஸ் ரியலி வெரி குட் சார். அதுல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒரு சம்ல இருக்க கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்தது சார். நம்ம போடும் போது தான் தெரியுது ஒரு சம்ல இத்தனை கான்செப்ட் இருக்கு, எடுத்து தனித்தனியா போட்டோம்னா இன்னும் சம் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். இதனால சம கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கும் வரும் சார். ஒரு சம் போடும் எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். நித்யா. லலிதா. நாகராஜன். கேக்குதா சார்? எஸ் மேடம். சார் ஆக்சுவலா 2-3 அட்டெம்ப்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுல லேகிங் இருந்தது சார் இந்த டைம்ல. சரி சாரோட கிளாஸ் வந்து இந்த 3 days அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல எனர்ஜி பூஸ்டப் கிடைச்சிருக்கு சார். ஃபர்ஸ்ட் திங் அது சார். அதுக்கப்புறம் ஆர்டிபிலாம் நான் சால்வ் பண்ணும்போது ஸ்டக் ஆகி அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஆர்டிபி டச் பண்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். இப்போ இந்த ஆர்டிபி கொஸ்டின் பார்க்கும்போது சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சார். Thank you, sir. No, 3 days ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Essentially we are solved in classroom itself. Good. History. சார் ஆக்சுவலி வந்து காஸ்டிங்னா செமையா பயன் இல்லை. நான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் காஸ்டிங்னால தான் குரூப் 1 போயிடுச்சு.
ஸோ ரொம்பவே பேனிக்டா இருந்தேன். இப்போ கிளாஸ்க்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு. ஏபிசிலாம் நான் பார்த்ததே இல்லை சார். இங்க வந்துதான் எனக்கு கான்செப்டே தெரியுது. ஸோ இப்போ நான் எடுத்து படிச்சேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாகும். அதே மாதிரி வந்து ஒரு சம்ல இந்த மாதிரி போட்டா டைம் எஃபிஷியண்டா போட முடியும்ன்ற அந்த ட்ரிக்ஸ்லாம் கத்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். Shivani. Sir. சார் ஆக்சுவலா தேங்க்ஸ் சார் இந்த 3 days கிளாஸ் கண்டக்ட் பண்ணதுக்கு. நீங்க ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் வந்து டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிருந்தீங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு என்னடா இது இந்த சம்ஸ்ல எக்ஸாம்க்கு வந்தா பண்ணுவோமானே டவுட்டா இருந்துச்சு. ஆனா everything exam based sum only, exam sum only. இல்ல சார், கொஞ்சம் இந்த பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சாச்சா இந்த சார் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி, அப்புறம் அந்த ப்ரீவியஸ் டே நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நீங்க அந்த கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பிச்சிருந்தீங்க. அப்பதான் கொஞ்சம் நான் பாஸ் ஆயிடுவேன் காஸ்டிங்லன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் சார். நல்ல ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி தந்தீங்க. ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்க. Thank you. Thank you so much sir. வேற யாராவது இருக்கீங்களாப்பா? உங்களுடைய ஸ்பெண்டிங் நான் இருக்கேனே சார். ஆமாண்டா நீ இருக்கல. ஓ பேசிக்கலி சார் நான் ரிவிஷன் உட்காந்துருந்தேன்னா 3 daysலாம் காஸ்டிங் முடிச்சிருக்க மாட்டேன் சார். 3 daysல முடிக்கணும்னு பிளான் பண்ணுவேன். இட் வில் எனிவே டேக் 7 or 8 days. அண்ட் எங்கேயா ஸ்டக் ஆயிருப்பேன். அண்ட் ஐ வில் நாட் ஸ்டக் ஆகிறது பிரச்சனை இல்லை, எப்படி அதுல இருந்து வெளில வருதுங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஸோ அண்ட் யூ டோல்ட் லைக் ஹவு மெனி சம்ஸ் we are doing, அது வந்து முக்கியம் கிடையாது. பட் எவ்வளவு தூரத்துக்கு கான்செப்டை ரிவைஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸே நீங்க 3 செக்ரிகேட் பண்ணீங்க. லைக் பேசிக் ப்ராசஸ், அப்புறம் வந்து ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன், இன்டர் ப்ராசஸ், அந்த மாதிரி ஐ காட் டு நோ ஹவு டு செக்ரிகேட் தி சாப்டர். அதுக்கப்புறம் அதுலயும் நீங்க வந்து வெயிட்டேஜ் அண்ட் which has comprehensive sums அதெல்லாம் கூட சொன்னீங்க. ஃபார் காஸ்ட் ஷீட், தென் ஃபார் ஓவர்ஹெட்ஸ், அதுக்கப்புறம் even for activity based costing you took a very comprehensive sum which we can revise at the last minute. So that was the greatest advantage for me. And இப்போ எனக்கு 1.5 daysல ரிவைஸ் பண்றது வந்து ஓரளவுக்கு எப்படிங்கிற ஒரு ஸ்கோப் கிடைச்சிருக்கு. Very good. So we'll meet soon in final, okay? Or whoever is getting only group 1, we can meet soon in FM class also, right? So how are happy with the session? Yes sir. Yes sir. Yes sir. Yes sir. Enjoy the session. Happy. நல்லா படி, ரிவைஸ் பண்ணு, okay? And should rock in this exam. Just confident ஓட போ. இப்போ பார் the 3 daysல you will get what others know, you know better. Am I right? You know, process costing, what all the segments are there. Material costing, in the market, what all the segments are there. How to select, okay? Whether with the expansion, without expansion, FIFO method or weighted average method, simple cost sheet or comprehensive cost sheet. All tricks சொல்லி கொடுத்திருக்கோம். Am I right? So how to tally the process account, or what even for counter check with respect to overhead topic, நமக்கு போடுறது ரைட்டா இல்லையா செக் பண்ணிக்க முடியும். Am I right or not? Row wise, column wise total, tricks to use the calculator. So many things you have learned. So when compared to others, you are much more better only now. Am I right or not? Clear? So with this confidence, go on attack. How many of them know FS and stock verification? Fast moving, slow moving. FS, you have to apply the inventory turnover ratio. So many tricks you have learned. Am I right? So in exam, many people, if my question they'll get what's panic only. I don't know the answer. I not even know what is the question. Clear? So you cross that level. So you are in the pause list. So without any panic, go and write. Try your best. 3 hours you have to sit and write. That's what your object. Pretty normal loss. Don't worry. No one can be the person to produce entire 3 hours, entire 100 marks is the correct answer. But few people may not having the guts to start the answer itself in examination. Few people, they are going and writing. The next day examination also, they won't go at all. Few people mentally coming there to the examination hall only to get 1 or 2 paper examination hall, they won't got prepared properly. Few of them without any preparation, they are coming. Few of them without any revision, they are going. Without writing mock test, they are going. Now you crossed all the stages. இல்லையா? அப்ப you are in the pass list. நீ பாஸ் ஆன என்ன பண்ணணும்? எழுதணும். அது மட்டும் தான் செய்யணும். Am I right? You have to write the exam. அத லூஸ்ல விட்டுறா, பயந்து போய் விட்டுறாரு. ஐயோ எப்படி எழுத போறேன்ட்டு. நீ எழுதினா பாஸ். அவ்வளவுதான் கண்ணா. அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்ட நீ.
So revision over, test over, theory over, ella confident kadichirukku. So don't why you have to write and write. If you write, it will clear because others crowd will be there, but they are not focused properly. But you have focused properly. Ellathing cross pannite. So if you write, automatically it will clear. So revise properly, write one more mock test and go and write the examination. Guaranteed pass only. நம்ம பாஸ் லிஸ்ட்ல தான் இருக்கும். போய் உட்காரணும் தான் எக்ஸாம் ஹாலில் 3 hours உட்காரணும். You have to try. Even after all 50 marks only we need to clear the exam. Even after normal loss. பாதி தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. Clear remaining mark is sufficient to clear the paper. Am I right? So those mistakes you won't commit in the final exam. Prepare well in advance from final exam. Finally you can get all India level rank. All are happy? All the best. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, sir. Faculty is not coming.